வணக்கம் ஜெயஹிந்த். நம்மளுடைய வடகிழக்க நம்மளுடைய மெயின்லேண்டோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான குறுகிய பாதை அப்படின்றது சிக்கன் நெக்குன்னு சொல்லப்படக்கூடிய சிலிகுடி காரிடர். இந்தியா இப்போ தன்னோட 4வது மிகப்பெரிய மிலிட்ரி பேஸ் இங்கே கொண்டு வராங்க மிசோராமில். ஸ்ட்ராட்டஜிக்கான இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன். 24 மேக்கு அப்புறம் இந்தியா 3 மிலிட்ரி பேஸஸை கொண்டு வந்தாங்க. ஒன்று வெஸ்ட் பெங்கால், இன்னொன்று பீகார், 3வது அஸ்ஸாம், இப்போ 4வது மிசோராம். ஸோ சிக்கன் நெக் காரிடரை சுற்றி ஒரு மிகப்பெரிய சக்கர வியூகத்தை அமைச்சிருக்கு இந்தியா. இன்ஃபேக்ட் உலகத்திலேயே இன்னைக்கு ரொம்பவும் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோ ஈரானோ கிடையாது. அது ஒரு வகையில் பார்த்தா சிக்கன் ஸ்னெக் தான். ஸோ இதை பார்வா அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம் மிசோராமில் பில்ட் பண்ணுறாங்க. இந்தியா, பங்களாதேஷ், மியான்மார் 3தோட மிக முக்கியமான ட்ரை ஜங்ஷன். இது நம்மளுடைய 4 பேஸ் டிஃபென்சிவ் ரிங். அதாவது சிலிகுடி காரிடரை சுற்றி இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய சோப்ரா, பீகாரில் இருக்கக்கூடிய கிஷன்கஞ்ச், அதே மாதிரி அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய துப்ரி, இப்போ 4வது மிசோராமில் இருக்கக்கூடிய பர்வா. 4 இடத்துல இந்தியாவுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்ரி பேஸ் வந்துருச்சு. 2024 ஆரம்பிச்சு என்னோட வாழ்க்கை தருணத்தில் இவ்வளோ வேகமாக கட்டமைக்கப்பட்ட மிலிட்ரி பேஸ் அப்படின்றது இப்போ நான் முதல் முறையாக பார்க்குறேன். 4வது மிலிட்ரி பேஸையும் நம்ம கட்ட போகிறோம். இதை தவிர 85 பார்டர் அவுட் போஸ்ட், மிசோராம் பங்களாதேஷ் பார்டரில் இருக்கக்கூடிய பார்டர் அவுட் போஸ்ட்டை பிஎஸ்எஃப் வந்து அதிவேகமாக நவீனமயமாக்கிட்டு இருக்காங்க. பிளாஸ்ட் ப்ரூஃப் ஷெல்டர்ஸு, அண்டர் கிரவுண்ட் ஆர்மரி, ட்ரோன் சிஸ்டம், கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் மற்றும் டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லி ஒரு போர்க்காலத்துக்கு ஒரு முழு நேர யுத்தத்துக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் பிஎஸ்எஃப்பும் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம். இப்போ இதோட பிக்கர் பிக்சர் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஒரே நேரத்தில் இந்தியா பல முக்கியமான மூவ்ஸ் பண்ணுறாங்க. நமக்கும் பங்களாதேஷுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படின்றது ரீஅலைன் ஆகுது. இதுக்கு முன்னாடி இந்தியா பங்களாதேஷ் பார்டர் பாகிஸ்தான் இந்தியா பார்டரை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு பெருசு, 4096.7 கிலோமீட்டர். இவ்வளோ பெரிய பார்டரை வெறும் பிஎஸ்எஃப் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ 4 முக்கியமான ஃப்ரண்ட் லைன் மிலிட்ரி பேஸஸ் அங்கே வரக்கூடியதை பார்க்குறோம். ஸோ பங்களாதேஷோட ரீஅலைன்மெண்ட் அப்படின்றது நடக்குது. அதே மாதிரி மியான்மரில் நடந்துட்டு இருக்கக்கூடிய சிவில் வார், இதோட தாக்கம் இப்போ மிசோராம்லேயும் நம்மளால பார்க்க முடியுது. அதை வந்து கன்சிடர் பண்ணோம். அதே மாதிரி சும்பி வேலி, சிலிகுடி மற்றும் இந்த பங்களாதேஷ் பகுதிகளில் இருக்கக்கூடிய சைனீஸ் பிரசன்ஸ், இதை எல்லாத்தையும் ஒன்று சேர வேணும் அப்படின்னா ஒரு இராணுவம் ஃப்ரண்ட் எண்டில் போவாங்க. எப்பயுமே நல்லா கவனிங்க, இந்திய பாகிஸ்தான் எல்லை ரான் ஆஃப் கட்சில் ஆரம்பித்து சியாச்சன் வரைக்குமான எல்லை பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மிலிட்ரி பேசஸ் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லைக்கு அருகில் இருக்கும். ஏன்னா அப்போதான் ஒரு யுத்தம் வரும்போது உடனடியாக எதிரியை வீழ்த்துறதுக்கு எதிரி நாட்டுக்கு உள்ளேயோ இல்லை நம்ம நாட்டுக்குள்ளே எதிரியை வராமையோ தடுக்க முடியும். இதுதான் வந்து ஒரு மிலிட்ரி போஸ்டிங்காக நம்ம பார்ப்போம். இதே இந்திய சீன எல்லை எடுத்தீங்க அப்படின்னா உத்தராகண்ட் பகுதிகளில், இமாச்சல் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான டிப்ளாய்மெண்ட் இருக்காது. பட் அதே சமயம் நீங்கள் லே லடாக் பகுதிகள்லையோ இல்லை அருணாச்சல்லையோ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இது வந்து எனிமி எங்கெங்கெல்லாம் எதிரி உள்ளே வருவான் இல்லை நம்மளை எங்கே வந்து அச்சுறுத்தல் அதிகமாக இருக்குன்றதை கணிச்சு அங்கே வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் லைன் மிலிட்ரி பேஸஸ் ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் கொண்டு வைக்கிறது. ஆனால் பங்களாதேஷ் எல்லையை எடுங்க, இல்லை நம்மளோட இன்னொரு சிறு நாடு நேபாள், பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்டரில் செக்யூரிட்டிலாம் பெரிய அளவுக்கு இருக்காது. இலங்கை எடுத்துக்க, நம்மளோட கடற்படை பெரிய பெரிய கப்பல்கள்லாம் இலங்கையை சுற்றி எங்கேயுமே போடல. ஆனால் இப்போ பாகிஸ்தானை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே அளவுக்கான ஒரு மிலிட்ரி பேசஸ் பங்களாதேஷை நோக்கி வர ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ தீமாப்பூர்ல இருக்கக்கூடிய 3 கோர் அப்படின்ற படைப்பிரிவு, இதுல இருந்து ஒரு சிறு படைப்பிரிவு இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்றத பார்க்குறோம். பார்வா இப்போ இருக்கக்கூடிய அந்த புது மிலிட்ரி பேஸ் மிசோராமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு பக்கம் மியான்மார், இன்னொரு பக்கம் பங்களாதேஷ், இந்த பக்கம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பேஸ்டு. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேக் ஹசீனா அவர்கள் வீழ்த்தப்பட்ட பிறகு முதல் மிலிட்ரி பேஸை நம்ம சோப்ராவில் கொண்டு வரோம் வெஸ்ட் பெங்காலில். இது வந்து பங்களாதேஷோடைய பஞ்சுகர் மாவட்டத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது. அப்போ எவ்வளோ ஃபார்வர்டாக டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்றத நீங்களே கணிக்கலாம். 2வது பீகாரில் இருக்கக்கூடிய கிஷன்கஞ்ச், இது நம்மளுடைய மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய பார்டர்ஸ், அதாவது வெஸ்ட் பெங்காலுக்கு குயிக்காக ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிலிட்ரி பேஸ். 3வது வந்து பார்த்தீங்கன்னா துப்ரியில் இருக்கக்கூடிய அஸ்ஸாமில் இருக்கக்கூடியது, இதுவும் ஒரு எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பங்களாதேஷை சுற்றி நார்த்து, வடக்கு, மேற்கு, இப்போ தெற்கு சிட்டகாங் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ புது மிலிட்ரி பேஸ் அப்படின்றது உட்காந்துட்டு இருக்கு. ஒரே நேரத்தில் பண்ணுறோம். இது தவிர
ஒரு மிகப்பெரிய அப்கிரேடை 85 பிஎஸ்எஃப் போஸ்ட்ல நம்ம பண்றோம் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். இதெல்லாம் எப்ப நடக்குது? ஷேக் ஹசீனா அவர்கள் வீழ்த்தப்பட்ட பிறகு நடக்குது. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இந்தியா பங்களாதேஷை ஒரு நண்பனா பார்க்காதது இந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டாகவும் பார்க்குதுன்றதுக்கு தெளிவான சிக்னல்ஸ் வந்து கிளியர் கட்டா தெரியுது. ஏன்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. பிப்ரவரியில் தேர்தல் நடந்த பிறகு 300ல் 209 சீட்டை ஜெயிச்சு தாரிக் ரஹ்மான் வராரு. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு அமெரிக்கன் ப்ராக்ஸியாக அங்கே உட்காந்துட்டு இருந்த அந்த இம்போர்ட்டர் ப்ரொஃபஸர் யூனிஸ் என்னென்னலாம் இந்தியாவுக்கு எதிராக பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க. முக்கியமான 3 நிகழ்வுகள். இந்திய எல்லைக்கு சிலிகுடி காரிடருக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பழைய பிரிட்டிஷ் காலத்து ஏர் ஸ்பேஸ், அது லால் முனிரத் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது டிஃபெக்ட் ஆகி கிடந்தது. அதை சடனாக உயிர் பெற்று அதை ஒரு சீன நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடிய வேலையை இப்போ பங்களாதேஷ் பண்ணதை நம்ம பார்த்தோம் கடந்த 1.5 வருடங்களில். இதனால் வரை பாகிஸ்தான் பங்களாதேஷ் உறவே இல்லாத போது அதை மீண்டும் உயிர் பெற்று இப்போ பாகிஸ்தானுடைய தூதரகத்தில் டாக்கால ஒரு ஐஎஸ்ஐயோடைய ஒரு மினி ஆஃபீஸ் அங்கே இயங்கிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லை தாண்டி உள்ள வந்த பயங்கரவாதிகளில் சமீபத்தில் கணிசமான பேர் கடந்த 1.5 வருடத்துல பங்களாதேஷ்லேருந்து வந்தாங்கன்றதை பார்க்குறோம். 2வது. 3வது எடுத்தீங்கன்னா சிட்டகாங் பகுதிகளில் ஒரு சிக்கன் நெக் அவங்களுக்குமே இருக்கு. ஸோ இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான செய்தியும் இருக்கு. ஸோ இப்போ மிசோரம்குள்ள வரணும் அப்படின்னா இந்த பகுதியை பயன்படுத்தி வர முடியும். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய 4வது மிலிட்டரி பேஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ வந்து சிலிகுடி காரிடரை வந்து ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பங்களாதேஷை 3 காரணங்களையுமே நம்ம வந்து இது பண்ணிட்டோம். கிழக்கு பகுதி எடுத்தீங்கன்னா பெருமளவு அங்கே கடல் தான் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி மியான்மர்ல இருக்கக்கூடிய சின் ஸ்டேட், அங்கே நடக்கக்கூடிய சிவில் வார், மிசோரமோட பார்டர் இருக்கக்கூடியது சின் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது 3 பிரதர் அலையன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிஎன்எஃப், சிஎன்ஏ மற்றும் பிரதர்ஹுட், அராக்கன் ஆர்மின்னு சொல்லக்கூடியது. இவங்க எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய சீனா சப்போர்ட் இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஸ்பில் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா மிசோரம்ல இருக்கு. சமீபத்தில் அமெரிக்க உளவாளிகள் கைது செய்யப்பட்டது எல்லாமே இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு ட்ரோன் பயிற்சிகள், ஆயுத பயிற்சிகள் கொடுக்கறதுக்கு போனவங்க தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிசோரம்ல ரெஃப்யூஜி ஃப்ளோவும் சமீபத்தில் அதிகமாக இருக்கு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜோ மற்றும் குக்கி இந்த இருக்கக்கூடிய இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், இன்சர்ஜென்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஊடுருவாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இந்தியா பங்களாதேஷ் பார்டரில் ரொம்ப முக்கியமான எதுன்னு பார்த்தீங்கன்னா சும்பி வேலி. இது சும்பி வேலின்றது நம்மளுடைய சிலிகுடியிலேருந்து ஜஸ்ட் 130 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது. தோக்லாமில் நம்ம ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் 2017 பார்த்தோம், கல்வானில் 2020 பார்த்தோம். சும்பி வேலியிலிருந்து இந்த இடத்துல வரத்துக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. இன்னும் ஆல்டர்னேட் ரூட்டை நம்ம கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கல. ஸோ சிலிகுடி காரிடர், சிக்கன் நெக் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒத்து கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனா சித்தோர்கர், அதாவது மிசோரம்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு இந்தியா ஒரு மிலிட்டரி பேஸை ஏன் உருவாக்குறாங்க? அதற்கான காரணம் வெறும் டிஃபென்ஸ் கிடையாது, அஃபென்ஸ். சிட்டகாங் மற்றும் பங்களாதேஷை மெயின்லேண்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு குறுகலான சிக்கன் நெக் அப்படின்றது இங்கே இருக்கு. இந்த இடத்துல சில கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்தியா இப்போ மிலிட்டரி பேஸை வச்சிருக்காங்க. இந்த இடம் ஏற்கனவே ஒரு கண்டஸ்டடான ஸ்பேஸு. அராக்கன் ஆர்மியோட ப்ரெசன்ஸும் அங்கே இருக்கு. அதே மாதிரி பல முறை மியான்மர் இராணுவம் எல்லை தாண்டி இந்த பக்கம் வருவாங்க, பங்களாதேஷ் பக்கம். அதே மாதிரி அதிகமாக இந்துக்கள் வாழக்கூடிய பகுதி இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோஹிங்கியாக்களுடைய கேம்ப்ஸும் அங்கே தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம். இந்த இடத்துல ஃப்ரண்ட் லைனில் ஒரு பேஸை ஒரு நாடு கொண்டு போய், இந்தியா கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா பங்களாதேஷோடைய இராணுவத்துக்கும் அவங்க அரசியல் தலைமைக்கும் நேரடியாக நம்ம கொடுக்கக்கூடிய மெசேஜ், ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் நீங்கள் இங்கே பண்ணீங்கன்னா, சிக்கன் நெக்கில் சிலிகுடி காரிடரில் பண்ணீங்கன்னா, சைனாவுக்கு நீங்கள் நேரடியாக பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வலிமை கிடையாது. பட் சைனாவுக்கு இன்னொரு ஃபார்வர்ட் பேஸ், மிலிட்டரி பேஸை கொடுக்கறது, இல்லை உங்களுடைய இராணுவத்தோடைய ப்ரெசன்ஸை அதிகரிக்கிறது, சமீபத்தில் அவங்க துருக்கிட்டு வாங்கின TB2 பைராக்டர் ட்ரோன் அதை பயன்படுத்துறதுன்னு ஏதாவது படம் காமிச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்கள் நாட்டோடைய ஒரு கால்வாசி, அந்த கால்வாசின்றது வெறும் நிலப்பரப்பு கிடையாது, ரொம்ப ரொம்ப ஃபர்டைல் லேண்டு. அந்த துறைமுகம் சிட்டகாங் இல்லாமல் பங்களாதேஷ் இயங்கவே முடியாது. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஏரியா. ஸோ அந்த ஏரியாவை இந்தியா நினைச்சதுன்னா ஒரு 4 நாட்களுக்குள்ள கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ண முடியும். அந்த பாப்புலேஷனை இன்டெகிரேட்டும் பண்ண முடியும். லார்ஜர் மெசேஜ் நம்ம கொடுக்கறது இதுதான். இங்கே சிலிகுடி காரிடர், டிஃபென்ஸு இது ஒரு பக்கம் இருந்தாலும்
தெற்கு பகுதியில் பங்களாதேஷுக்கு ஒரு செக் வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னா, இதை பற்றி ஒரு 2 வருடம் முன்னாடி நினைக்கிறேன் அஸ்ஸாமுடைய முதல்வர் திரு ஹெமந்த பிஸ்வா சர்மா அவர்களும் பேசியிருந்தாரு. உனக்கும் சிக்கன் நெக் இருக்கு, எங்களுக்கும் திருகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ரியல் டைம் ஒரு மிலிட்டரி பேஸை இந்திய ராணுவம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா இந்த இடமும் ஒரு கண்டஸ்டட் ஸ்பேஸா வரப்போகுது. பங்களாதேஷ் ஏதாவது தப்பி தவறி அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா, சிட்டகாங்ல இருந்து மியான்மார் வரைக்கும் பார்டர் இருக்கக்கூடிய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறைமுகத்தை கொண்ட ஒரு கம்ப்ளீட் பிளேஸை இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றதான் இங்க இருக்கக்கூடிய லார்ஜர் மெசேஜ். உங்க கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.